எங்க போச்சுனே தெரியலையே. அல்ல இருந்தாலும் வீட்ல இருக்கிறது இல்ல, இல்லைனாலும் வீட்ல இருக்கிறது இல்ல. ஹலோ சொல்லு லைலு பேபி. குரல் வித்தியாசமா இருக்கு. யோ எங்க இருக்க? வீட்ல தான் இருக்கேன். வீட்ல இருக்கியா? என்ன விளையாடுறியா? விளையாடுவோம். என்னையா திமுரு பேசி தெரியற? எங்க இருக்க இப்ப நீ? வீட்ல தான் இருக்கேன் லைலு. அடி வாங்காதையா கொக்கி. வர வர உன் போக்கு நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. கையில காசு கண்ணா பின்னான்னு போனங்கவும் மறுபடியும் உன் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டீல. எப்ப பார்த்தாலும் என்ன சந்தேகப்படாத லைலு. பாரியா கொக்கி, என்ன 5 நிமிஷத்துல நீ இப்ப வீட்ல வந்து இருக்கணும். இல்லன்னு வச்சுக்க, நீ எங்க இருக்கியோ அங்க வந்து உன்னை உதப்ப சொல்லிட்டேன். மரியாதையா கிளம்பி வா. மானத்தை வாங்காத லைலு. லைலு பேபி. குட்டிக்கார மூதேவி, இப்ப வந்து சேரல அப்புறம் இருக்கு உனக்கு. கையில காசு கொடுக்காம இருக்கவும் ஒழுங்கா தெரிஞ்சான். இப்ப விடிஞ்சா போதும் பொழுது அடைஞ்சா போதும்னு பொழுதன்னைக்கு ஒயின் ஷாப்லயே கிடக்கான். வரட்டும் இன்னைக்கு. வாடி குஞ்சாயி. எல்லாம் கோவமா இருக்க? ஒன்னும் இல்லடி குஞ்சாயி. அப்பவே நீ சாப்பிட்டுட்டியே, தூங்க போயிருப்பேன்னு நினைச்சேன். இங்க வந்து நிக்கிற. உங்களான் தாண்டி போனேன். இப்பதான் வட்டி ஃபோன் பண்ணி வீடு வரைக்கும் வரேன்னு சொன்னாரு. அதான் வெயிட் பண்றேன். இந்த நேரத்துல எதுக்கடி வட்டி வரேன்? சரியில்ல லைலா, எலெக்ஷன் விஷயமா எதுவும் பேசுவாரோ? பேச வேண்டிய இடத்துல எல்லாம் ஒன்றும் பேசல. இங்க வந்து என்னத்த பேச போறாராம்? எங்க அண்ணன்காரன் என்னென்ன பேச்சு பேசுனியா, என்னென்ன நலத்திட்டங்கள் பண்ண போறோம்னு சொன்னியா. இந்த மூதேவி வட்டிக்கு விட போறதுனா என்கிட்ட வந்து காசை வாங்குங்க, வாழை மரம் வேணும்னா ஏன் வீட்டுல வந்து வெட்டிக்கிறீங்கன்னு கண்டதையும் வளரி கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. இது வந்து என்னடி பண்ண போகுது? சரியில்ல லைலா, எதுக்கு வராருன்னு பாப்போம். குஷ்பு மேடம். வாங்க வட்டி சார். ஒரு நிமிஷம் வெளியில வாங்க. இந்த டைம்ல எதுக்கு வட்டி சார் வெளியில வரணும்? எது வந்தாலும் உள்ளே சொல்லுங்க. அட வெளியில வந்து பாருங்க மேடம். என்ன அவளை மட்டும் தனியா கூப்பிடுறேன்? என்னவா இருக்கும்? எலெக்ஷன் விஷயமா பேச கூப்பிடுறீங்கன்னு நினைச்சேன். அட எலெக்ஷன் விஷயமா தான் வந்திருக்கேன், வாங்க போவோம். லைலா வா போலாம். அப்பாடி, நல்ல வேலை கூப்பிட மாட்டான்னு நினைச்சேன். கூப்பிடுறா. லைலா வா போலாம். வரண்டி குஞ்சாயி. வட்டி சார், லாரி வந்து நிக்குது. லாரில என்ன இருக்கு? எதுக்கு டவுட்டு? வாங்க ஓபன் பண்ணியே காட்டுறேன். சார், லாரி ஃபுல்லா ஒரே செல்வெட் கூடமா இருக்கு. எதுவும் பாத்திர கடை வைக்க போறீங்களா? பாத்திர கடை வைக்கிறதுக்கு ஒரு நேரம் காலம் வேணாமா? எலெக்ஷன்லாம் முடிஞ்சு வச்சுக்கறலாம்ல. என்ன பார்த்தா என்ன பாத்திரம் வைக்கிற மாதிரி தெரியுதா? அப்புறம் எதுக்கு இவ்ளோ கூடத்தை கொண்டுட்டு வந்து நிப்பாட்டிருக்கீங்க? அதுவும் லாரி ஃபுல்லா. அம்மா, அந்த லாரில என்ன இருக்கு? அதுவும் பாத்திரம் தானா? அது பூரா அரிசி மூட்டமா. அரிசி மூட்டையா? அப்போ அரிசி கடை வியாபாரமா பண்ண போறீங்களா? கிழிஞ்சிச்சு கிருஷ்ணகிரி. இந்த எலெக்ஷன்ல இவர் ஜெயிச்சது மாதிரிதான். நலத்திட்டங்களோ எதுவும் நல்லபடியா சொல்லல. இப்படி அரிசி கடை வைக்க போறேன், பாத்திர கடை வைக்க போறேன்னு போனா அவ்வளவுதான். எல்லா ஓட்டும் அவனுக்கு தான் விழுகும். அவன் தான் ஜெயிப்பான். முதல்ல நிறுத்துங்க ரெண்டு பேரும். சும்மா லொடன்னு ஓட்ட படைங்களை நண்ட விட்டது மாதிரி எதையாவது கேட்டு பேசுறீல? நீங்க வாட்டுக்கு பேசிட்டே போறிய. எந்த நேரத்துல எதை பண்ணணும்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கிறவங்கள வேற என்ன பண்ண சொல்றீங்க? சும்மா எங்களை குத்தம் குறை சொல்லிட்டு இருக்கிற வேலை வச்சுக்காதீங்கண்ணே. எல்லாம் நேரங்காலம் அறிஞ்சுதான் கொண்டுட்டு வந்து இறக்கியிருக்கேன். இது எதுவும் பாத்திர கடை வைக்கிறதுக்கோ அரிசி கடை வைக்கிறதுக்கோ இல்ல, எல்லாம் மக்களுக்கு கொடுத்து ஓட்டு வாங்குறதுக்கு. என்ன ஓட்டு வாங்குறதுக்கா? புரியல. புரிகிறது மாதிரி தெளிவா பேசுறோம்னா கொஞ்சம் வீட்டுக்குள்ள வாங்க, எல்லாத்தையும் விலாவரியா எடுத்து சொல்றேன். கொஞ்சம் அண்ணன் ஏதோ பிளானோட தான் வந்திருக்காரு போலடி. நம்ம தான் அவரை தப்பா நினைச்சிட்டோம். அண்ணே நீங்க உள்ள வாங்கனே, உள்ள போய் பேசுவோம். பெண் புத்தி பின் புத்திங்கிறது சரியாத்தமா இருக்கு. ஆனா உங்களை போய் பெரிய ஜீனியர்ஸ் நினைச்சேன் பாரு. என் புத்தியத்தையும் சொல்லணும். சரி விடுங்கண்ணே, ஏதோ சின்ன பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டோம், அதுக்காக இப்படியா கோவப்படுவீங்க? நீங்க ஏதோ பெரிய பிளான் வச்சிருக்கீங்கன்னு தெரியுது. வாங்க உள்ள போய் பேசுவோம். கூப்பிடு குஞ்சாயி, அண்ணனை உள்ள கூப்பிடு. ஜோ எடுக்க போயிருக்காரு, வர நான் வெயிட் பண்ண. நான் கூட இந்த ஆளை ஏதோ ஏப்ப சாப்பின்னு நினைச்சேன். பரவாயில்லடி, பெரிய ஆளாத்தான் இருக்காரு. என்னடி எல்லாம் லூஸ் மாதிரி பேசுற? அரிசி மூட்டை கொடோன்னு ஏதோ குடோனுக்கு கொண்டு வந்து இறக்கிருக்கிற மாதிரி இறக்கிருக்காரு. அவரை போய் பெருசா பில்டப் பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் உனக்கு புரியாது. அண்ணே வாங்கண்ணே, வாங்க உள்ள வாங்க. சொல்லுங்க வட்டி சார், என்ன பிளான் வச்சிருக்கீங்க? கையில என்னென்ன பெட்டி? குடுக்குறேன். உங்கள்கிட்ட கொடுக்கத்தானே கொண்டுட்டு வந்திருக்கேன். எங்களுக்கு கொடுக்கவா? என்ன வட்டி, எதா இருந்தாலும் டைரக்டா சொல்லுங்க, டைம் ஆயிடுச்சு. என்ன வட்டி சார், எவ்வளவு பணம்? நான் அப்பவே நினைச்சேன் உள்ள பணம் தான் இருக்குன்னு. இந்த பணம், அரிசி மூட்டை, வண்டியில இருக்கிற குடம், இது எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். இந்த ஊர்ல உள்ள ஓட்டை அத்தனையும் வாங்கி நான் அந்த ஊருக்கு தலைவனாக போறேன். அதுக்கு நீங்க 2 பேரும் தான் ஹெல்ப் பண்ண போறீங்க. பணம்லாம் ஓகே, அது என்ன குடம்?
காசை கொடுத்துட்டா மட்டும் இந்த கேனப்பயிலுக்கு வந்து ஓட்டு போட்டுருவாங்கன்னு நம்ப முடியாது குஞ்சாய் மேடம். கண்டிப்பா அந்த மாசம் பூரா அவங்க பார்த்து பார்த்து ரசிக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு பொருள் அந்த வீட்டில் இருந்தே ஆகணும். அப்பதான் அடுத்த முறை இவன் ஜெயிச்சு வந்தான்னா கண்டிப்பா இதை விட டபுள் மடங்கா செய்வான்னு மக்கள் மனசுல நம்பிக்கை வரும். ஆமா ஆமா, வரும் வரும். அவன் 10 வீட்டுக்கு ஒரு பைப்பு தானே விடுறோம்னு சொன்னேன். அந்த பைப்பு விட்டா பிடிக்கிறதுக்கு கொண்டு போறதுக்கு குடம் வேணும்ல, அதுவும் ஒவ்வொன்றும் சில்வர் குடம். சில்வர் குடத்தை கொடுத்து மாசத்துக்கு தேவையான அரிசி சிப்பத்தையும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுத்து ஆளுக்கு 1000 ரூபா தலைக்கு ஓட்டுக்குன்னு காசு கொடுத்துட்டா கண்டிப்பா இந்த பிஸ்னாரி பயல்கள் எல்லாரும் நமக்கு தான் வந்து ஓட்டு போடுவாங்க. வெரி குட். இந்த ஊருக்காரங்க மனசை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்களே. இவங்கள பத்தி எனக்கு தெரியாதா? அதனாலதான் அவங்க வழியில போய் அவங்கள அடிக்க போறேன். இந்த லைலா சொன்னது மாதிரி நலத்திட்டம் கொள்கை வழின்னு கொண்டுட்டு வந்தெல்லாம் இவங்கள அசைக்க கூட முடியாது. காசு பணம் நடவடிக்கைன்னு இவங்களுக்கு போற ரூட்ல நம்ம போனாதான் இவங்க ஓட்டை நம்மளால வாங்க முடியும். ஒரு வாட்டி ஓட்டு போட்டுட்டாங்கன்னா போதும், அதுக்கப்புறம் எப்படியும் 5 வருஷத்துக்கு நான் தானே முதல்வன். வெரி குட் வாட்டி சார். அந்த சுப்பிரமணிக்கு தெரியாம ஊர்ல உள்ள ஒரு வீடு பாக்கி இல்லாம இந்த பொருள் எல்லாம் கொண்டு போய் ராத்திரியோட ராத்திரியா சேர்க்க வேண்டியது உங்க பொறுப்பு. இதை நான் உங்களை நம்பித்தான் விப்படைக்கிறேன். கவலையை விடுங்கண்ணே, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நானே போய் டைரக்டா கொடுத்துருவேன். அதுல தேவையில்லாத ஒரு சட்ட சிக்கல் வரும். அப்புறம் அந்த டவுசரு நம்மளை கார்னர் பண்ணி எதுலையாவது உள்ள இழுத்து விட்டு இந்த எலெக்ஷன்ங்கிற பேச்சையே இல்லாம பண்ணிடுவான். மொத்தமா நாமினேஷனே இல்லாம அவனே தலைவன் அவனே முதல்வன் அறிவிச்சுட்டு போனாலும் போயிடுவாங்க. அதனாலதான் உங்ககிட்ட நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்கேன். நீங்க 2 பேரும் கரெக்டா செஞ்சிருவீல்ல? என்னண்ணே செஞ்சிருவியல்லன்னு சாதாரணமா கேக்குறிய? செஞ்சு முடிச்சு காட்டுறோம், வெற்றி நமதே. சரி இந்தாங்க பெட்டியை வாங்கிக்கிறங்க. பணம் பத்தலைனா சொல்லி அனுப்புங்க, கொண்டுட்டு வந்து கொடுக்குறேன். ஜெய், பணத்தை வாங்கடி. சரிங்க வாட்டி சார். இப்ப நான் வரேன், ஏதாவதுன்னா கால் பண்ணுங்க. பணம் பத்தலைன்னா கண்டிப்பா போன் அடிக்கிறோம்னே, வந்து கொடுத்துட்டு போயிருங்க. அப்ப நான் கிளம்பட்டேன். லாரி வெளியில நிக்குது, எல்லாத்தையும் பார்த்து பத்திரமா கொடுத்துருங்க. ஏதாவது ஒண்ணுன்னா கால் பண்ணுங்க. குஞ்சாயி லைலா புருஷனை கூட வச்சுக்க. நான் வச்சுக்கிறேன். நீங்க கிளம்புங்க. என்னெல்லாம் எவ்வளவு காசு வாங்க மாட்டாளுங்கன்னு பார்த்தா இப்படி ஆன் தெரியுறாளுங்க. நல்லா வாங்காம இருப்பாளுகடி. பணமுன்னா பணமும் எந்திரிச்சு வாய பழக்கம்பாங்க. அப்பேற்பட்ட ஊர்ல பிறந்துக்கிட்டு காசு வாங்காம இருப்பாளுகளா? காசை எப்படி தெரியாளுக பத்தியா? கதவை திறந்து வச்சுக்கிட்டு எனக்கு கொடுக்கல உனக்கு கொடுக்கலன்னு சண்டை வேற. ஆமாடி லைலா, மத்த நேரத்துல மட்டும் நம்மள பார்த்தா விரோதி பாக்குற மாதிரி பாக்குறாளுங்க. இப்ப காசுன்னு வந்தோன்னு மட்டும் வாமா தங்கச்சி, போமா தங்கச்சி, இருமா தங்கச்சி, தண்ணி குடி தங்கச்சின்னு எத்தனை தங்கச்சி. உலகமே அப்படி தாண்டி குஞ்சாயி. அதுலயும் இந்த ஊருக்கார பயலுக ரொம்ப மோசம். காசுன்னா சாசு மாதிரி விழுவாங்க. அது என்னமோ உண்மைதான். சரி வா, அடுத்து யார் வீட்டுக்கு போறது? வடக்கும் மேற்கும் முடிஞ்சிருச்சுடி. இனி தெற்கு தெருக்காரியிலும் கிழக்கு தெருக்காரியும் தான் இருக்காளுக. இவளுக தாண்டி பெரிய 7 பிடிச்சவளுக. இவளுகளை எப்படி சமாளிச்சு கொடுக்க போறோம் தான் தெரியல. வேற வழியே இல்ல லைலா. எல்லாரையும் சமாளிச்சு பணத்தை அடிச்சாதான் எப்படியும் வட்டி ஜெயிக்க முடியும். வட்டி ஜெயிச்சாதான் நம்ம இந்த ஊர்ல ஆதிக்கம் பண்ண முடியும், அராஜகம் பண்ண முடியும். உங்க அண்ணன்காரன் மட்டும் தலைவன் நானா, அவ்வளவுதான். அடுத்த ஆப்பு நமக்கு தான். நீ வேற சும்மா இருடி. அதையே சொல்லி சொல்லி பயமுறுத்தாத. அவன் வர்றது கூட பெருசில்ல. அதுக்கப்புறம் அவளுக 4 பேரும் ஆடுவாளுக பாரு ஒரு ஆட்டம். அதை நினைச்சாதாண்டி எனக்கு அள்ளு விடுது. அதுக்காகவே எப்படியும் இந்த பொருளை பூரா கொடுத்து இவங்க எல்லாரையும் கரெக்ட் பண்ணி வட்டிக்காரனுக்கு வாட்டு போட வச்சிடணும். இல்ல நீ சொன்னது மாதிரி நம்ம கதி அதோ கதி தான். சரி எதுக்கு டைம் ஆயிட்டே இருக்கு. எல்லாரும் தூங்கிடுவாளுங்க. ஒவ்வொருத்தி வீடா போய் தட்டி கொடுத்துருவோம். சீரியல் பார்த்து முடிக்கிறதுக்குள்ள காசை வாங்கி கல்லால வச்சிருட்டோம். வா போவோம் வா. யாரு வீடுல? பாவாழடி, ஆட்டோ ஓட்டிக்கிட்டு ஒரு குள்ள பைய தெரியவன்ல, அவன் வீடு. அவன் அவங்க கட்சியாச்சே, நம்ம கிட்ட பணம் வாங்குவானா? அவன் வாங்குவானு தெரியல, ஆனா அவ ஆத்தா வாங்குவாடி. அவ காசு பேய் பிடிச்சவதான். ஓ அப்ப ஓகே. பார்வதி அக்கா, பார்வதி அக்கா, பார்வதி அக்கா. ஒருவேளை வீட்டுல ஆள் இல்லையோ? இந்த டிவி சத்தம் கேக்குது, உள்ளேதான் இருப்பாளுக. பார்வதி அக்கா. என்ன நாடகம் போடுறாங்க? நாடகம் எப்ப பார்த்தாலும் அவன் பொண்டாட்டியை இவன் இழுத்துட்டு போயிட்டான், இவன் புருஷனை அவன் இழுத்துட்டு போயிட்டான்னு பொழுதனைக்கு எல்லா நாடகத்திலையும் இதேதான் கதையா இருக்கு. உருப்படியான ஒரு கதை போடுறானா, மருமக்கமார்களை உட்கார வச்சுக்கிட்டு எந்த நாடகத்தையும் பார்க்க முடியலையே. ஐயோ, சீரியல் முடிய போதா? அடி அர்க்கானே, நீ என்னடி இங்க நிக்கிற? சீரியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அத்தை. நான் கொஞ்ச நேரம் உட்காந்து பாத்துக்கிட்டுமா? தம்பி வர்றதுக்கு நேரம் ஆயிருச்சு. சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வைக்க சொன்னேன்ல, பிசைஞ்சு வச்சிட்டியா?
அவர் வர லேட் ஆகும்னு சொன்னார் அத்தை. இந்த சீரியல் மட்டும் பார்த்துட்டு போறேனே. 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே சுடுதண்ணி ஊற்றி மாவை பிசைஞ்சு வச்சாத்தேன் சப்பாத்தி நல்லா சாப்பிட்டா பஞ்சு மாதிரி வரும். போய் இப்பவே மாவை பிணைஞ்சு ரெடி பண்ணி வை. அப்பத்தான் அவன் வந்தவொடனே போட்டு எடுக்கிறதுக்கு சரியா இருக்கும். இந்த சீரியல் மட்டும் பார்த்துட்டு போறேன் அத்தை. ஏண்டி நான் மாமியால நீ மாமியாலடி? சொல்றது காதுல விழுகலையா? ஆம்பளை பையன் வந்த பிறகு போய் அடுப்பு பத்த வைப்பியோ? வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருந்தா வந்தவன சுட்டெடுத்து சூடா கொடுக்கலாம். அவன் பொழுதோட வேகாத வெயில அலைஞ்சு தெரிஞ்சிட்டு வர்றவனுக்கு சூடா கூட கொடுக்க மாட்டியே? அலண்டா ஆறி போய் கொடுப்பியே? இல்ல அவன் வந்த பிறகு பத்த வைக்க போவியா? போடிங்கிறேன். பொம்பளைக்கு என்னடி நாடகம் கேக்குது? வீட்டுல உள்ள நாடகத்தை நடிக்கிறது பார்க்கவே ஆள் இல்லாம கிடக்கு. இவங்க நாடகத்தை பார்க்கணுமா? போ உள்ள. என்னடி நின்று முறைச்சிக்கிட்டு இருக்க? போய் மாவை பிசைஞ்சு வச்சுட்டு குருமாவை ரெடி பண்ணு. நீங்க மட்டும் பாக்குறீங்க, நான் மட்டும் பார்க்க கூடாது. என்னடி முணுமுணுப்பு? ஒன்னும் இல்ல அத்தை. இவ மட்டும் உட்கார்ந்து நாடகம் பாக்குறா, நம்மள பார்க்க விட மாட்டேங்கிறான்னு முணுமுணுக்குற, அப்படித்தானே? ஆமா அத்தை. இல்ல அத்தை. உன்னைய மாதிரி அந்த காலத்துல நானும் மருமகளா ஒரு வீட்டுக்கு வந்து அப்ப 7-8 பேர் இருக்கிற வீட்டுல மச்சினே கொழுந்தே மாமே மாமியா நாத்தனான அத்தனை பேருக்கு ஆக்கி போட்டு இப்பத்தேன் 7-8 வருஷமா துண்டா வந்து உங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நாங்களும் பார்த்தவங்கதே. போய் சமைக்கிற வேலையை பாரு. என் வீட்டுக்காரர் பிறந்ததுலேருந்தே நாங்கள் தனியாக தான் இருக்கோம்னு சொல்கிறாரு. இந்த மாமியார் கிழவி 7-8 வருஷமாக தான் தனியாக வந்தோன்னு புருடா விட்டுட்டு இருக்கா. இவ மட்டும் ஜாலியாக சீரியல் பாப்பா. நான் உள்ளே போய் வேக்காட்டில் சப்பாத்திக்கு மாவு பசையணும். சி, இந்த வீட்டில் ஏஞ்சா கல்யாணம் பண்ணி வந்தோன்னு கடுப்பாக இருக்கு. எங்கள் அத்தானுக்காக எல்லாத்தையும் பொறுத்து போய்கிட்டு இருக்கேன். என்னடி இந்த தெருவில் உள்ளவளுங்க இப்படி சீரியல் பைத்தியம் பிடிச்சிட்டு தெரியுறாளுங்க? சீக்கிரம் கூப்பிடுறி, அடுத்த வீட்டுக்கு போகணும்ல. நீ என்னடி ரா பிச்சைக்காரி மாதிரி இந்த வீடு முடிஞ்சிருச்சு அடுத்த வீட்டுக்கு போகணும்னு பெனாத்திட்டு இருக்க? காசு கொடுக்க வந்திருக்கோம், அதுவும் திருட்டுத்தனமா. கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்து போகணும். வெயிட் பண்ணு. அதுக்காக எவ்வளோ நேரம் இல்லையா? 6 மணி 7 மணிக்கெல்லாம் அடுத்தடுத்த வீட்டுக்கு வந்தோன்னா ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள கதையுமே ஒரு சீரியலாக எடுக்கலாம் போல் இருக்கு. என்ன இப்படியெல்லாம் நடக்குது? நானும் என் மாமியாலும் குடும்பம் நடத்துனதெல்லாம் ஒரு மெகா சீரியலே ஓட்டலாம். உனக்கு மாமியா நாத்தனான்னு எந்த தொல்லையும் இல்லையில, அதனால உனக்கு அப்படித்தான் புதுசா தெரியும். சரி சீக்கிரம் கூப்பிடு. இந்த வீட்லயே மாமியா மருமக மயன்னு 3 ஓட்டு இருக்கு, விட்டுக்கூடாது. சிரிக்கி வர மாட்டேங்கிறாளே பார்வதிக்கா. பார்வதிக்கோ, யார் அது இந்த நேரத்துல இருக்குக்குள்ள? நான் தான்க்கா, லைலா, பங்கஜ மக. லைலாவா? என்ன ஏன் வீட்டு வாசல்ல இந்நேரத்துல என்ன செய்யற? ஆட்டோ கிட்ட வேணுமா? ஆட்டெல்லாம் வேணாங்க்கா, சும்மா தான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஏண்டி, நான் என்ன உன் புருஷனா பார்த்துட்டு போலான்னு வர்றதுக்கு இந்நேரத்துல வந்து நின்றுக்கிட்டு பார்த்துட்டு போலாங்கிற? என்ன தூக்கத்துல நடக்கிற வியாதியோ? ஆமா, தூக்கத்துல நடந்து 2 பேரும் ஜோடியா வர்றமாக்கா. எக்கா, உன்னை பார்த்து உன்னை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். என்ன பேசிக்கிட்டு தெரியுற? பொம்பளைக்கு பொம்பளை கொடுத்துட்டு போகலான்னு வந்திய? என்னடி கொடுக்க போற? ஐயோ எக்கா, அது இல்லை, நாளன்னைக்கு எலெக்ஷன் வருதுல்ல, அதான் ஓட்டு போடுறதுக்கு காசு கொடுக்க வந்தேன். காசா? ஆமாக்கா, காசை தான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். வாயை இப்படி பொழக்காத, எனக்கு இருட்டுக்குள்ள பார்க்க பயமா இருக்கு. அது ஒண்ணும் இல்லடி லைலா, நான் இருட்டுக்குள்ள வரவோ என்னமோ ஏதான்னு நினைச்சிட்டேன். யாரு ஓட்டுக்கு காசு கொடுக்க வந்த? உங்க அண்ணனுக்கா? அவனுக்கு எதுக்கு நான் காசு கொடுக்க வரேன்? எனக்கு என்ன தேவையா? அப்புறம் எதுக்கும் டீ? வட்டிக்கார முருகேசனன்ல அவர் கொடுத்து விட்டாரு. ஒரு குடும்பத்துக்கு ஒரு சில்வர் குடமும் 1 மூட்டை சிப்பும் அரிசியும் கொடுத்து விட்டுருக்காரு. தலைக்கு 1000 ரூபாய்க்கு ஓட்டுக்கு காசு. உங்க வீட்டுல 3000 இருக்கு. இந்தாக்கா, வாங்கிக்கிட்டு வட்டிக்காரன் எனக்கு ஓட்டு போட்டுறியா? சிப்பு அரிசி, சிறுவர் கொடை, அடேங்கப்பா! வட்டிக்கார முருகேசனனுக்கு என்ன மனசு! நல்ல குணமா இருக்காப்லையே. தலைக்கு 2000 கொடுக்கப்படாது? ஆளுக்கு 1000 கொடுத்து குடும்பத்துக்கு 3000 கொடுக்கறதே பெருசு. இதுல ஒரு சிப்பம் அரிசி வேற, உங்களுக்கு தலைக்கு 3000 கேக்குதாக்கா? சரி கோவப்படாதம் டீ, கொண்டா காசு கொடு. இந்தாங்க, காசை வாங்கிட்டு கவுத்து விட்டுறக்கூடாது. அண்ணனுக்கு தான் ஓட்டு போடணும். ஏண்டி, அப்புறம் காசை வாங்கிட்டு கண்டவனுக்கா போட முடியும்? கை நீட்டி காசு வாங்கிட்டேன்ல, ஏன் ஓட்டு முருகேசனுக்குத்தேன். சூப்பர் பார்வதிக்கா, நீ போட்டுருவேன்னு தெரியும். அதே மாதிரி உன் மருமக மையன்னு எல்லார் மண்டையும் கழுவி அவங்களையும் நம்ம முருகேசனனுக்கே ஓட்டு போட வைக்கணும். சரியா? மறந்துடாத. எல்லாம் வாங்கிக்கிட்டு கவுத்து விட்டுற மாட்டியே. அடி போடி என்கிட்ட. கை நீட்டி காசு வாங்கிட்டேன், உனக்குத்தான் ஓட்டு. நீ கவலைப்படாம போயிட்டு வா. சரிக்கா. நாங்களே எல்லாத்தையும் தூக்கிட்டு வர முடியாதுன்னு ஆள் வச்சிருக்கோம். வண்டியில ஒவ்வொருத்தரா கொண்டு வந்து கொடுத்துட்டே வருவாங்க. நாங்க அங்கிட்டு போனதோட நீ மத்ததை வாங்கிக்க. சரி மக்கா, நான் வாங்கிக்கிறேன். குஞ்சாயி, கிளம்புவோமா?
ஓகே ஓகே லைலா, வா போலாம். அட என்ன எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கியே, அத்தை கிழவி கையால் உருண்டைச்சோறு கிடைக்கிறதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இந்த மாதிரி மொட்டை மாடியில் நிலா வெளிச்சத்தில் உட்காந்து சாப்பிட்டு எம்புட்டு நாள் ஆயிடுச்சு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பரவாயில்லையே, இந்த மாதிரி எல்லாம் கூட சாப்பிடுவீங்களா? இந்த மாதிரி சாப்பிடுவீங்களாவா? பௌர்ணமிக்கு பௌர்ணமி நாங்கள் இதே மாதிரி தான் வெளியில் உட்காந்து இந்த நிலா வெளிச்சத்தில் ஜாலியாக சாப்பிடுவோம் ஜீவா. இதெல்லாம் நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? ஏண்டி, நம்ம வீட்ல எல்லாம் மொட்டை மாடி இல்லையா என்ன? அங்கேயும் இதே மாதிரி சொல்லியிருந்தா சாப்பிட்டுருக்கலாம்ல. மாடி இருக்கு, ஆனால் இவ்வளோ பேர் இருக்க மாட்டோம்ல. இதில் பெரிய மாமா மிஸ்ஸிங். அவங்களும் இருந்திருந்தா இன்னும் ஜாலியாக இருந்திருக்கும். எங்க அவர் தான் நைட்டு வாட்ச்மே வேலைக்கு போகிறேன், வயிட்டு வாட்ச்மே வேலைக்கும் போகிறேன்னு ஓடியே போயிடுறாரு. என்னத்துக்குத்தான் போகிறாரு, யாருக்குத்தான் சம்பாதிக்கிறாருன்னு ஒன்றும் தெரியல. வேற யாருக்கு? ஆசை பொண்டாட்டி அருமை பொண்டாட்டி உனக்கு தான் அத்தை கிழவி. கல்யாண நாளுக்கு தாலி செயின் வாங்கி போட்டாரே, மறந்துட்டீங்களோ? இனிமே வயசான காலத்தில் நான் அடி வாங்கி போட சொல்கிறேன். யாருக்கு நகனட்டு மேலே ஆசை இருக்கு? கூட இருந்தால் போதாதா? உங்களுக்காக தான் அத்தை. மாமா பாவம் இந்த வயசுலயும் கஷ்டப்படுறாங்க. அடி என்னடி ஆளாளுக்கு எனக்காகன்றிய. எனக்காக அவர் என்ன செய்ய போறாரு? நானா போய் இப்படி கஷ்டப்பட்டுட்டு வாங்கன்னு சொல்றேன்? பேசாம வீட்டுல புள்ள சம்பாதிக்கிறத வச்சு பொம்போல குடிச்சிட்டு இருப்போம்னு சொல்றேன். அதை கேட்க மாட்டோம்னு இப்படி ஓடுறாரு. நான் என்னத்த கண்டேன்? அப்ப நீங்களே போவேனான்னு சொல்லலாம்ல. சொன்னா அவர் கேட்க மாட்டாருத்த. இம்புட்டு காலமும் அவர் எனக்கு என்னன்னு போய் தெரிஞ்சுட்டு வந்த மனுஷனா. இப்போ இருக்கிற குறை காலத்துலனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சம்பாரிச்சு போடுறேன்னு, இதை என்னால் முடியுதுன்னு இந்த வேலைக்கு போய்கிட்டு இருக்காரு. நான் என்ன செய்ய சொல்கிறேன்? சரி விடு விடு அத்தை கிழவி. பழசெல்லாம் போட்டு கிளறி ஃபீலிங்ஸ் ஆயிடாத. இப்போ தான் எல்லாரும் ஹாப்பி மூடில் இருக்கோம். சாப்பாட்டு முடிச்சோட ஒரு டான்ஸை போடுறோம், விளையாட்டை போடுறோம். இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக இங்கேயே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். நைட்டு ஃபுல்லா மொட்டை மாடியிலேவா? அட ஆமாப்பா, காலையில் விடிஞ்சாத்தான் துண்டை காணும் துணியை காணும்னு நீங்களும் ஊருக்கு போயிருவிய. அதுக்கப்புறம் வீடு வெறிச்சோடி போயிரும்ல. இந்த மாதிரி எல்லாம் என்ஜாய் பண்ணோன்னே இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரும்போது நாங்களும் ஃபீல் பண்ணிப்போம்ல. இன்னைக்கு ஃபுல் டே நைட்டு மொட்டை மாடியிலேயே ஜாலியாக விளையாடுறோம், கதை பேசுகிறோம், பாட்டுக்கு போட்டி ஆடல் பாடல்னு ஒரே நிகழ்ச்சி தான். ஜாலி ஜாலி. கிச்சா, நீ கீழே போய் அப்பா கூட தூங்கிரு. நானும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். உனக்கு தூக்கம் வரும்டா. எனக்கு ஸ்கூல் லீவு தானே, நான் இங்கே இருந்துக்கிறேன். சரி இருக்கட்டும். எப்படியும் காலையில் எந்திரிக்கிறதுக்கு 10-11 மணி ஆகத்தான் செய்யும். இன்னைக்கு ஒரு பொழுது அவங்க சித்தி சித்தப்பாவோட விளையாண்டுட்டு தூங்கட்டும். சரி சாப்பிடுங்க. சாப்பிட்டா தான் சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு விளையாட முடியும். நம்மளே கிச்சா, சீக்கிரம் சாப்பிடு, நம்ம விளையாடலாம். சரி சித்தி. என்னடியாச்சு? வீக்கல் இருக்குதுக்கா. விக்கல் இருக்குதுன்னா தண்ணி எடுத்து குடிடி. இந்த வாரே நான் வந்து எடுத்தாரேன். தண்ணியும் கொஞ்சந்தே இருக்கு போலையே. இந்த தண்ணியை குடி. அத்தை ஒய் கீழே தண்ணி இழுட்டு வரேன். பரவாயில்ல அத்தை, நான் போய் எடுத்துட்டு வரேன். இருக்கட்டும்மா, நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீல்ல, சாப்பிட்டுட்டு உட்காந்துருங்க, நான் போய் தண்ணி இழுட்டு வரேன். அத்தைக்கிழவி, போறோம்னு பின்னாடியே சாவை விட்டுட்டு போக கூடாது. திண்ட சோறு செமிக்காம போயிடும். நீ போறியா இல்ல நான் போகட்டா? அடிப்போடி போக்கத்தவளே, தண்ணியில போறதுக்கெல்லாமா சாவை விடுவாங்க. நீ பிள்ளையில பாத்துக்கிட்டு நான் போய் அள்ளிட்டு வரேன். அடி தண்ணி வாங்கி குடி. குடிமா விக்கல் இருக்குது வேற, குடி. சாப்பிடுங்க கையில சீக்கிரமா சாப்பிடு. அத்தைக்கிழவி வர்றதுக்குள்ள சட்டி பானையெல்லாம் எடுத்து மூடி வச்சுட்டு அடுத்து விளையாட்டு கிளங்கிடுவோம். இப்படி உட்காந்துக்கிட்டு இருந்தா சாப்பாட்டுல நேரம் போயிடும். இன்னைக்கு விடிய ஒரே விளையாட்டு தான், கச்சேரி தான். சரிங்கக்கா, நானும் ரெடி தான். எனக்கு ஆசையா இருக்கு. நான் இந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. அட நிலாச்சோறு சாப்பிட்றதுல என்ன பெரிய எக்ஸ்பீரியன்ஸு? பேசாமல் எங்கள் வீட்டிலே இருந்துரு. எப்போது எங்கள் வீட்டில் வாசல்லையும் திண்ணையிலையும் தான் உட்காந்து சோறு திம்போம். டெய்லியும் நிலாச்சோறு தான். ஜாலியாக இருக்கும்ல? எங்க ஜாலி. அத்தைக்கிழவி கூட இருக்கையிலாம் வல்லுன்னு ஏதாவது விழுந்துக்கிட்டே இருக்கும். அம்சி குந்தானி இருக்கையில தான் ஜாலியாக இருந்துச்சு. இப்போதான் அவளை உங்கள் வீட்டுக்கு கடத்தி கூட்டிகிட்டு போயிட்டீங்களே, இனி உங்களுக்கு தான் ஜாலி. பேசாம நீங்களே வச்சுக்கோங்க, நாங்க ஜாலியா இருப்போம்ல. ஆசைதான் தம்பி. இனிமே வாய்ப்பில்லை. விற்ற பொருட்கள் திரும்ப வாங்கப்படாது. அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு? பங்கஜ ஆண்டிக்கு கொடுக்காமலே தாண்டி வந்துச்சோமே, அவங்களுக்கு எப்படி கொடுக்கறது? ஐக்கிழவி எப்படியும் அவனுக்கு போடாது. எப்படியும் வட்டிக்காரனுக்கு தான் அந்த ஓட்டு விழுக போகுது. அதுக்கு எதுக்கு இந்த 1000 ரூபாயை வேஸ்ட் பண்ணணும்? ஆளுக்கு 500 எடுத்துக்கிருவோம். ரொம்ப அல்பமா பிஹேவ் பண்ணாத லைலா. பாவம் ஆண்டி, எல்லாருக்கும் கொடுத்துட்டு அவங்களுக்கு கொடுக்காம இருக்கலாமா? கொடுத்துடணும். நீ ரொம்ப நல்லவ. சரி விடு, மற்றவங்களுக்கு இருட்டுக்குள்ள கொடுப்போம். அந்த கிழவிக்கு பகல்ல கொண்டு போய் கொடுத்தாலும் யாரு கேட்க போற? நாளை காலையில கொடுத்துக்கலாம். அம்மா, அடுத்து யார் வீடு போறது? அடுத்த வீடு நெடுவழி விடுதேன். அவளுக்கு 4 பேர் ஓட்டு கண்டிப்பா நம்மளுக்கு கிடையாது. ஆனா அந்த கிழவிக்கு காசு கொடுத்தோம்னா அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணலாம். அந்த கிழவன் போடுவானான்னு தெரியலையே.
வாய்ப்பே இல்லை லைலா. அந்த கிழவனும் அந்த கேங்கோட சேர்ந்த ஆளுதான். ஜவுசரியாவுக்கு தோஸ்து தானே. அவர் தான் அந்த சுப்பிரமணியத்துக்கு தலையில வச்சுட்டு ஆடிட்டு இருக்காரு. அவர் ஓட்டு நம்மளுக்கு கிடைக்காது. சரி விர்ரி பாவத்தை. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 500 ஓட்டுல 5-10 ஓட்டுனாலும் அவனுக்கும் விழுக வேணாமா? அதுல 2 ஓட்டா இருந்துட்டு போகுது. அப்ப அந்த கிழவி அவங்க பையன் அதுகளெல்லாம் ஈஸியா காசு கொடுத்து கரெக்ட் பண்ணிடலாம். கிடைக்கிற ஒவ்வொரு ஓட்டும் நம்மளுக்கு முக்கியம்தான். காசை கொடுத்து பார்ப்போம். நம்ம எப்படி மூவ் பண்றாளுங்கிறத பொறுத்து அடுத்து அப்படியே நம்ம இது பண்ணிக்கிருவோம். ஓகே ஓகே லைலா, சரி வா. அந்த கிழவி தனியா இருந்தா பேசி பார்ப்போம், இல்லைன்னா அடுத்த வீட்டுக்கு போயிடலாம். கும்பிட போன தெய்வம் குறுக்கு வந்தது மாதிரி அவளே மொட்டை மாடியிலேருந்து இறங்கி வராடி. வா வா, தனியாக இருக்கையிலேயே கோழி அமுக்கின மாதிரி அமைக்கிடுவோம். முடிஞ்சா 1000 ரூபாயை கொடுத்து ஓட்டு போட வச்சிருவோம். இல்லைன்னா கிளம்பிடுவோம், அடுத்த வீட்டுக்கு போவோம். வா வா, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு ஓட்டு நம்மளுக்கு முக்கியம் தான். எல்லாரும் இப்படி கும்மால் அடிச்சுக்கிட்டு ஒத்தாப்புல வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கு? இன்னைக்கு தான் வீடு வீடாக இருக்கு. என் மருமக நாளைக்கு ஊருக்கு போயிட்டான்னா வீடே வெறிச்சோடி போயிடும். இவ என்னத்துக்கு இந்நேரத்தில் இங்கே வந்து நிற்கிறா? ஆத்தா, என்ன இந்நேரத்தில் மொட்டை மாடியிலேருந்து வர்ற? வத்த காய போட போனேன். வரிய துணைக்கு? ஆத்தாவுக்கு எப்போதுமே குசும்புதான். எங்க ஆத்தா ஐயாவை காணா? ஏன் அவர் அதுக்கு இந்நேரத்தில் தர்ற? சும்மாதான் ஆத்தா, உன்னை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். என்னைய பார்க்க வந்தியா? என்ன எதுக்கு நீ பார்க்கணும்? அவளும் கூட வந்திருக்கா? என்ன சங்கதி? இந்த குடும்பத்துல உள்ள எல்லாரும் திமிரு பிடிச்சவங்களா இருப்பாளுங்க போல. பேச்சு பாரு, மூஞ்சிக்கு முகர கட்டையும். அத்தா, நாளன்னைக்கு எலெக்ஷன் வருதுல்ல, வட்டி அண்ணனுக்கு நீ ஓட்டு போட்டினா உன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தலைக்கு 1000 ரூபாயும் ஒரு சில்வர் குடம் அப்புறம் ஒரு சிப்ப அரிசியும் கொடுக்க போகிறோம். நீ ஓட்டு போடுறதுன்னா வாங்கிக்க. எங்களுக்கு போடாமல் அந்த சுப்பிரமணிக்கு தான் போடுவேன்னா நான் தரமாட்டேன். என்ன ஓட்டுக்கு காசா? தண்ணி எடுத்துட்டு வரோம்னு சொன்னா அத்தை கிழவியே ஆளக்கானா? வீட்டுக்குள்ள தண்ணியில போச்சா இல்ல குளத்தங்கரைக்கே போயிருச்சா? இந்த கொடுக்குகளுக்கு இந்நேரத்துல என்ன வேலை? இங்க என்ன கிளவி கூட நின்று பேசிட்டு இருக்காளுக? ஆமாத்தா, ஓட்டுக்கு தலைக்கு 1000 ரூபாய்னு காசு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு மாசத்துக்கு நீ ஐயாவுக்கு பொங்கி போடுறதுக்கு ஒரு சிப்பம் அரிசி 25 கிலோ அதை நீ ஃப்ரீயா வச்சுக்கறலாம். தண்ணி எழுறதுக்கு சில்வர் குடம், நல்ல வெயிட்டான குடம் தருவோம். அதையும் நீ வாங்கிக்கிறலாம். அவன் தருவானா அந்த சுப்பிரமணி? அடி பாவியலா, ராத்திரியோட ராத்திரியா வந்து ஓட்டுக்கு காசா கொடுக்குறிய? சில்வர் குடம் அரிசி சிப்பம், இது என்னடி புது ட்ரிக்கா இருக்கு? இந்த கிழவியும் ஆணு வாயை பொழந்துகிட்டு இருக்கா. ஒருவேளை காசு வாங்கிருவாளோ? சீச்சி, நம்ம அத்தை கிழவி அப்படியெல்லாம் கிடையாது. அன்னைக்கிலேக்காவுக்கும் மாமாவுக்கும் ரொம்ப உண்மையா இருக்கிற கிழவி. இதுவாவது ரோசப்பட்டு போய் அதுவும் அவளுக கிட்ட காசு வாங்குறதாவது. நம்ம என்ன அப்படியா கிடக்கும்? அத்தை கிழவி பேசுற வேச்சல அவளுக்கு அரண்டு அடிச்சுக்கிட்டு ஓட போறாளுக பாரு. நீங்க காசு வாங்கிட்டா வட்டிக்கு தான் ஓட்டு போடணும். உங்களுக்கு காசு வேணுமா வேணாமா? 25 கிலோ அரிசி இன்னைக்கு ரேட்டுக்கு 1500 ரூபா வரும். ஒரு சில்வர் குடம் அதுவே 800 ரூபா 1000 ரூபாய் கிட்ட வந்துடுது. அப்படி பார்த்தா உன் குடும்பத்துக்கு மட்டுமே சொலையா 5000 ரூபா வட்டி செலவு பண்றாரு. எப்படி ஐடியா? வேணுமா வேணாமா? எப்படியெல்லாம் பிரெயின் வாஷ் பண்றாளுன்னு பாரு. 5000 என்னடி 5000? எங்க அத்தை கிழவிட்ட 50,000 கொடுத்தாலும் அது அணு கூட அசையாது. எங்கள் ஓட்டு எங்கள் சுப்பிரமணி மாமாவுக்கே. லைலா, ஓட்டுக்கு காசுன்னா என்ன கசக்க செய்து? தலைக்கு 1000 ரூபா மெனிக்கு என் வீட்டில் அப்போ 4 ஓட்டு 4000 4 சிப்ப அரிசியும் தருவியா? பாவி குந்தாணி கிழவி, நீ ஒரு நியாயஸ்தீன்னு ஒன்னு நானே பெருமையா பேசிவிட்டனடி. பேதியில போவா 4000 ரூபா காசுக்கு 4 ஓட்டை வித்துட்டாளே. 4 சிப்ப அரிசிலாம் கிடையாது. ஒரு குடும்பத்துக்கு ஒரு சிப்ப அரிசி, தலைக்கு 1000 ரூபா தான் கோட்டுக்கு காசு. அதுக்கு மேலாம் ஆசைப்படக்கூடாதுதான். சரி பரவாயில்ல பரவாயில்ல, இதைனாலும் கொடுக்குறீல, குடு. எங்க வீட்டில் அப்போ 4000 காசு வேணும். இங்கே பாருத்தா, நீ கை நீட்டி காசு வாங்கிட்டீனா கண்டிப்பாக வட்டிக்கு தான் ஓட்டு போடுவேன். ஏன்னா நீ நியாயஸ்தீங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி உன் மையன் நெட்ட பண்ண கூட நீ மனசை மாற்றிடுவேன்னு வைவேன். ஆனால் உன் மருமகளையும் புருஷனையும் நீ கண்டிப்பாக மாற்ற முடியாது. அந்த 2 ஓட்டு எங்களுக்கு விழுகாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். விழுகாத ஓட்டுக்கெல்லாம் காசு கொடுக்க முடியாது. அதனால உனக்கும் உன் பையனுக்கும் சேர்த்து 2000 ரூபா தரேன். அரிசி சிப்போம் மற்றபடி குடமெல்லாம் வாங்கிக்க. என்னம்மா இப்படி சொல்லிவிட்ட? நான் நெடுவாளிக்கிட்ட சம்மதம் கேட்டு போட வைக்கிறேன். அவளை எப்படியாவது மனசை மாத்திப்புறேன். ஏண்டி கிழவி, நீ காசு வாங்குறதே தப்பு, இதுல என் மருமகளுக்குன்னு வேற கேட்டு வாங்குறியோ? உன்னைய அவளுகளுக்கு தான் என்னை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்குல்ல, நான் இவளுக்கு கட்சி இல்லைன்னு. அப்புறம் என்னத்துக்கு நீ அவளுகிட்ட போய் போராடிக்கிட்டு இருக்க? இங்க வாங்க, உனக்கு இருக்கு, இங்க வாங்க. செல்லாதுதா. கண்டிப்பா உன் வீட்டில் 2 ஓட்டு தான் எனக்கு நல்லா தெரியும். நீ 2000 வேணா வச்சுக்க, இல்லைன்னா விட்டுரு.
சரி சரி, நீ 2000 கொடு, நான் வட்டிக்கே ஓட்டு போடுறேன். என் மையன்ட்டையும் சொல்லிப்புறேன். ஜெய் 2000 குர்ரி. 1 2 3 4 2000 இருக்கு லைலா. பெட்டியை பத்திரமா வச்சுக்க. ஓகே ஓகே லைலா, நீ பாரு. இந்தாத்தா, இதுல 2000 இருக்கு. கை நீட்டி காசு வாங்கிட்ட. இது சத்தியத்துக்கு சமானம். கண்டிப்பா ஓட்டு போட்டுருவில? ஏன் ஓட்டு வட்டிக்கு தாண்டி. கை நீட்டி காசு வாங்கிட்டு போடாம இருப்பனா? நான் போட்டு போறேன். சரித்தா சரித்தா, ஓ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் நாங்களே அரிசி பானையெல்லாம் கொண்டுட்டு வந்து கொடுக்க முடியாது. நாங்க போன பிறகு பின்னாடி ஒரு பையன் வருவேன். அவன்கிட்ட நல்ல குடமா பார்த்து வாங்கிக்கிட்டு ஒரு அரிசி சிப்பத்தை தூக்கிக்க. பின்னாடி ஆள் வருத? ஆமா ஆமாத்தா, வண்டியில வருவாங்க, வாங்கிக்க. நாங்களாம் ஏமாத்த மாட்டோம். அதெல்லாம் ஏமாத்த மாட்டிய, உள்ளூருக்குள்ளேயே ஏமாத்த போறிய? சரி சரி, கிளம்புங்க கிளம்புங்க. என் மருமக்காரி மேல ஆள் என்ன தண்ணி எழுட்டு வரலையேன்னு கத்துவா. சரித்தா, அப்ப நான் வாரேன். இன்னும் நிறைய வீடு போகணும். போயிட்டு வா மக்கா, போயிட்டு வா போயிட்டு வா. என் ஓட்டு உங்களுக்கு தான். அமுகு டுமுகு அமால் டுமால்.